ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா நல்லடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தி ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனாசா நல்லடக்கம் செய்ய வந்து நாம் இந்த ஜனாசாவுக்காக எல்லா கிரிகைகளையும் செய்திருக்கிறோம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் கொஞ்ச நேரம் நின்று இவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார், உங்கள் சகோதரர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரிக்கப்பட போகிறார், அவருடைய கேள்வி கணக்கிலே அல்லாஹ் அவருக்கு உறுதியான வார்த்தையை கொடுத்து உதவி செய்யுமாறு துவா கேட்டுட்டு போங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், நீங்கள் எல்லாரும் என்னுடைய தந்தைக்காக தொழுகை நடத்திருக்கிறீங்க, துவா கட்டிருக்கிறீங்க. அவர் கடந்த காலங்களில் அவர் வைத்தியராக இருந்திருக்கிறார். குறி சாத்திரம் பார்க்கறது, நூல் கட்டுறது, இவ்வாறான ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார். அதுக்கு முன்ன விவசாயியாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலை செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நான் அன்சார் மௌலிட்ட ஓத போனதுக்கு பிறகு அது பிழை என்று அவருக்கு சொல்லி காட்டி அவர் அதை கைவிட்டு அந்த குறி சாத்திரம் பார்க்கறது எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு குர்ஆன் ஹதீஸுடைய பள்ளிவாசல்களுக்கு உதவி செய்யறது, அந்த பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றது, இக்காமத்து சொல்றது, இப்படி குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய உழைப்பிலிருந்து நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பள்ளி நிர்வாகத்தினர்கள் நிற்பாங்க, பள்ளிவாசல்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அவர் எங்களுக்கும் தெரியாம சிலருக்கு உதவி செய்துகிட்டு இருந்தாருங்கிறது அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோதுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருடைய கிரிகைகளை நன்மைகளை கொடுக்கணும், அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும். வந்திருக்கக்கூடிய நீங்க அந்த கடந்த காலங்களில் அவர் செய்த தவறுகளுக்கு உட்பட்டிருந்தால், அதில் ஏதாவது குறைகள் இருந்தால், மனசு நோக இருந்தால், அல்லாஹ்வுக்காக அவருக்காக நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பார். வந்திருக்கக்கூடிய நீங்க கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக துவா கட்டுட்டு போங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் விசாரிக்கப்பட போகிறார். அல்லாஹ் உறுதியான வார்த்தையை கொடுத்து அவருக்கு அந்த விசாரணையில் பதிலை கொடுக்கறதுக்கும் அவருடைய கபரை பிரகாசமாக்குறதுக்கும் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக கொஞ்ச நேரம் நின்று துவா கட்டுட்டு போங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.